உண்டாவதாக நாட்களில் விசேஷமாய் தேவநாயகத்தை நம்மளை இந்நாள் வரை கனிமொழியை போல் பாதுகாத்து தாங்கினால் ஏற்றி சுமந்து தப்பித்து கடந்து பாதுகாத்து பராமரித்த தேவனுக்கு நான் அதிகமாக சொல்கிறது நன்றி சொல்லுவேன். நாட்களே விசேஷமாக கத்தரை ஆராதிக்கும்படியாக கத்தரை தொழுதுபடியாக தேவன் தாமே நாம் யாருக்கும் திருப்பளித்தபடியாக கத்தரை நான் அதிகமாக சொல்கிறது நன்றி சொல்லுவேன். நாட்களில் விசேஷமாய் கத்தருடைய வார்த்தைக்கு போகும்பாக தேவநாயகத்தை நம்மை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை உண்மை உள்ளவன் என்று நம்பி கொடுத்த இந்த ஊழியத்தை நாம் உண்மையாக செய்வோமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக நாட்களே விசேஷமாய் தேவ செய்தியை கேட்டு நாம் தேவனுள்ளாய் நாம் நலப்படுவோமாக. அப்படியாக மீகா எழுதின புத்தகத்தில் பழைய ஏற்பாடு புத்தகமாகிய மீகா எழுதின புத்தகத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக பழைய ஏற்பாட்டின் புத்தகமாகி மீகா எழுதின புத்தகம் 'தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் முன்னே நடவடிக்கை அந்த வாசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போவார். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு அநேக ஸ்பாவங்கள் உண்டு. அதிலே ஒரு ஸ்பாவமானது அவர் தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாள் வரை அவர் அநேக தடைகளை நமக்கு உடைத்து அப்படியாக நம்மை கூட்டு சேர்த்திருக்கிறார், நம்மை இணைத்திருக்கிறார். அப்படியாக அவரோடு நாம் வாழும்படியான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். இது எல்லாம் அநேக தடைகளை உடைக்கப்பட்டு அவரோடு நாம் சேர்க்கப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. அப்படியாக தடைகளை உடைக்கிற தேவன் தாமே எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிறார். அப்போ இந்த தடைகள் எதுக்காக வருகிறது என்று பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. தடைகளை உடைக்கிற தேவன் சில தடைகளையும் போடுகிறார். அப்படியாக தடைகள் அவர் எந்த தடைகள் போட்டாலும் அது நமக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. அப்படியாக அது ஏன் தடை போடுறாரு, அந்த தடையினால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நான் அப்படியாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது தேவன் நமக்கு ஒரு தடை போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் மனுஷனை உண்டு பண்ணி அவர்களை அநேக காரியங்களை ஆண்டு கொள்ளும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து பத்திரப்படுத்தியிருக்கிறார். அப்போது ஒரு தடையையும் போடுகிறார். என்ன தடை என்று பார்த்தோம். அப்படியாக 16-17 வாசி. 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று அங்க தேவன் ஒரு தடையை போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. அப்ப தேவன் ஒரு பழத்தை அப்படியே உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த தோட்டத்தை உண்டு பண்ணினார். நன்மை தீமை அறியத்தக்க பழத்தையும் அதில் வைத்திருக்கிறார். ஆனாலும் அதை புசிக்க தேவன் மனிதர்களுக்கு தடை போடுகிறார். இந்த தடை எதற்காக என்றால் அந்த தடையை மீறினால் என்ன நடக்கும் என்பதை நாம் பிற்பாடு பார்த்திருக்கிறோம். அதாவது தடையை மீறாதபடிக்கு மீறாமல் இருந்தோமானால் அது தேவனோடு நாம் எப்போதும் உறவாடுகிற வாழ்க்கையோடு அவரோடு எப்போதும் சஞ்சரிக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் எப்போதும் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. நாம் அந்த தடையை மீறாதபடிக்கு அவர் ஏன் அந்த தடையை வைத்திருக்கிறார் என்றால்
என்றால் சில தடைகளை தேவனையும் மனுஷனையும் விட்டு அது பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. சில தடைகளை நாம் மீறும் போது அது தேவனுடைய அந்த உறவிலிருந்து மனுஷனை பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிதான் இந்த தடையினாலே, இந்த தடையை மீறின நிமித்தமா ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலில் இருந்த அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை விட்டு பிரிகிற சூழ்நிலை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அநேக தடை வரும். அந்த தடை யார் மூலமா வரும்னா தேவன் மூலமா சில தடை வருது. அந்த தேவன் மூலமா வர தடைகள்ல முதலாவது ஒரு தடை, அப்படியாக அந்த தடையை நாம் மீறுவதனால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை அது பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால் நம்மை பிரிக்காதபடிக்கு சில காரியங்களை தேவன் நமக்கு தடை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை நாம் செய்வதாக ஒரு பிளான் செய்திருப்போம். ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், தொழிலை குறித்த ஒரு காரியங்களாக இருக்கட்டும், நாம அந்த பிளான் பண்ணி அந்த பிளானுக்கு நேரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது சில விஷயங்களை தேவன் தடை பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் தடை பண்றாங்க? அந்த தடை இல்லாவிட்டால் நாம் அவிசுவாசத்துக்குள் விழுந்து விடக்கூட எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் அவிசுவாசத்துக்குள்ள போகாதபடிக்கு, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு தேவனாய் கர்த்தர் அவரோடு கூட எப்போது நாம் இருக்கும்படிக்கு சில தடைகளை நமக்கு உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக இரண்டாவது ஒரு தடை உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக இந்த தடை தேவ சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனோமானால் சில தடைகள் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக யோனாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1 அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தடை பாருங்க, முதலாவது தடை அது எப்பயுமே தடையானது, தேவன் நமக்கு கொடுக்கிற தடையானது அது எப்போதும் நமக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கும். அது ஒருபோதும் தீமைக்கு எதுவாக இருக்கவே இருக்காது. அந்த தடை நமக்கு வந்தே தீரணும். அந்த தடை வரும்போது நாம் தடைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அவரோடு எப்போதும் சஞ்சரிக்கும்படியாக, அவரோடு அந்த உறவிலே தேவ மகிமைக்குள்ளாவே நம்ம காணும்படியாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தான் அந்த தடையை வச்சிருக்காரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். தேவனோடு இருக்கும்படியான அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நாங்கள் எப்போதும் அப்படியாக அவரோடு சஞ்சரிக்கும்படியாக, அவரோடு ஒன்றாக இணைந்திருக்கும்படியாக அவருக்கு கட்டுப்பட்டு, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நமக்கு மேலான ஆசீர்வாதம். அப்படியாக அந்த முதலாவது தடை காணப்பட்ட அந்த தடையை மீறின நிமித்தம் அந்த தடையை சரி பண்றதுக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் அப்படியாக இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இப்படிப்பட்ட எந்த ஒரு பலியினாலும் மனுஷன் செய்த பாவம் நிவர்த்தி ஆகாதபடி இருந்த சூழ்நிலையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அப்படியாக அவரை அடிக்கப்பட்டு நம்முடைய தடையை நீக்கும்படியாக அவர் அந்த பாரமான சிலுவையை அப்படியாக சுமந்து சென்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த ஒவ்வொரு தடையும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த பிரிவை ஒவ்வொரு தடையா நீக்கி போட்டு முழுவதுமா அந்த சிலுவையில் அவர் வெற்றி சிறந்து மீண்டுமா அந்த இடைவெளியை தேவனுக்கும் மனுஷனுக்கும் அந்த பாவத்தினால தேவனுடைய அந்த வார்த்தையை தடையை மீறினால அந்த பாவத்தினால அந்த இடைவெளியால அப்படியே தேவனோடு இருந்த அந்த வாழ்க்கையை இழந்ததுனால அந்த பிரச்சனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் பாருங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்து அவ்வளவு பெரிய பாடுபட்டு மீண்டும் அந்த இடது போன ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் கர்த்தர் சொல்லும் தேவனை விட்டு பிரியமான ஒரு காரியம் அப்படி வரும்போது நிச்சயமாக தேவன் தடை போடுவார். அந்த தடையை நாம் நிதானித்து அறிந்து அதுக்கு நாம் கீழ்பட்டு நடப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு எப்போதும் சஞ்சரிப்போமாக. அடுத்த வசனம் யோனாவின் சுவிசேஷம் அப்படியாக 1 2 3 வாசிக்கலாம். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு போய் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு போன ஆண்டவர் சொல்றாரு. நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அக்கிரமத்தை அப்படியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கிரமம் மிகுதியாகும் போது அது சமூகத்தில் இருக்கும் போது அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க. அப்பொழுது யோனா பாருங்க, ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு போ, அதற்கு விரோதமா பிரசங்கி. போது அங்க போ, அப்புறம் அதுக்கு விரோதமா பிரசங்கி.
சமூகத்திலிருந்து விலகி பாருங்க, முதல் போறாங்க, அது விரோதமா பிரசங்கிக்க சொல்றாரு. அவருடைய அக்கிரமும் என் சமூகத்தில் இருந்தது. அந்த பிரசங்கிக்க போறீங்களா? ஏன் பிரசங்கிக்க போறேன்னா, அவங்க அக்கிரமும் என் சமூகத்துல எட்டி இருக்கு, அதான் நீ பிரசங்கிக்க போற. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, பாருங்க, சொன்ன உடனே யோனா என்ன பண்றாரு? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி பாருங்க, அவரோட நோக்கம் பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி, விலகி போகணுன்ற எண்ணத்தோடய அவரோட தர்சீசுக்கு போய் கப்பல் ஏறினான் என்று பார்க்கிறோம். இந்த யோனா எங்க போறாருன்னா நினிவே பட்டணத்துக்கு போகும்படியா தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் அறிவிச்சிருக்கிறார். ஆனா இந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு போகல. ஏன் போகல தெரியுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நினிவே பட்டணமானது அந்த காலத்துல அசீரியர்கள் வாழ்ந்த அசீரியர்கள் இருந்த அந்த அவங்க கண்ட்ரோல்ல இருந்த அசீரியர்கள் ராஜ்யம் பண்ணின ஒரு ஊரா இந்த நினிவே பட்டணம் இருந்தது. இந்த நினிவே பட்டணத்தோட ராஜாக்களோட சிந்தனை செயல்பாடு எப்படி இருக்குன்னா, தனக்கு விரோதமா வரவங்கள அப்படியாக அந்நியர்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பிடிச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்க, கொலை பண்றதுக்கு முன்பாக அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்களுடைய கண்களை நோண்டுவாங்களாம். கண்களை நோண்டி அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்களாம். சிரிச்சு அவங்கள அந்த மகிழ்ச்சியை அவங்க கொண்டாடுவாங்களாம். அது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா கல்வெட்டுகளில் எழுதி வைப்பாங்களாம். இந்த வருஷத்துல இல்லை இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நாங்க கண்ணை பிடிங்கி அதை ரசிச்சோம் அப்படின்ற கல்வெட்டுகளை அப்படியா எழுதி பொறிக்கப்பட்டு வைப்பாங்களாம். இது மாத்திரம் இல்ல, இந்த நினிவே பட்டணத்துல இன்னும் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத தண்டனைகளை பயங்கரமா புதிதா இருந்தது. இது இந்த யோனாவுக்கு தெரிய வந்ததாகவும், அதனால தேவன் சொன்ன வார்த்தைக்கு இந்த யோனா கீழ்ப்படியாம அவர் என்ன பண்ணாரு, நினிவேவுக்கு போக வேண்டிய அவரு வேறு இடத்துக்கு போக புறப்பட்டிருக்கார் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் சில புத்தகங்களை படித்து அந்த ஊர்ல இப்படி இருந்ததாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததாகவும் அப்படியாக பார்க்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. அதனாலதான் இந்த நினிவே பட்டணத்துக்கு அவர் போகாமல் தப்பித்து ஓடியதாக அப்படியாக வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. இப்ப தேவன் ஒரு திட்டத்தை அப்படி நம்ம யோனாவுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த யோனா என்ன பண்றாரு, யோனா தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாம, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றாரு, வேற ஒரு இடத்துக்கு போறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ ஒரு தடை உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அடுத்த வாசிக்கணும். பாருங்க என்ன பண்றாரு, அந்த கப்பலை மூவாகாதபடிக்கு ஒரு தடை பண்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அது சரியா போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. பெருங்காற்று வந்தால் அதனால் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பாருங்க, அது உடைஞ்சி போகணும்னு நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாச்சு. ஆனாலும் உடையல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. அப்படிப்பட்ட பெரிய கொந்தளிப்பை தேவன் உண்டு பண்ணுறார். அப்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பின்பாடு படிச்சு பார்த்தோம்னா அவங்க சீட்டு போடுறாங்க. சீட்டு என்ன பண்ணுது, யோனா பேர்ல விடுதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. இப்போ ஒரு தடை அங்க காணப்படுது. எங்க போறதுக்கு? அவரு போக சொன்ன இடம் என்ன, நினிவே பட்டணம். இவர் எங்க போறாரு, தர்ஷீஸ் பட்டணத்துக்கு போறாரு. இப்ப தேவ சித்தத்தை அவர் செய்யாதபடிக்கு, அவருடைய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவ திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்துக்கு நேரா கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு. ஆனாலும் நம்முடைய முரட்டாட்டத்தினால அப்படியே தேவ திட்டத்துக்கு நேரம் நாம் நடவாதபடிக்கு நம்முடைய சுயகாரியங்களுக்காக தேவ திட்டத்தை விட்டு விலகி போகும்போது சில தடைகளை தேவநாயகத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. இந்த தடையானது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, அந்த தேவ சித்தத்தை நாம் செய்யும்படியாக அந்த தடையின் மூலமாக நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்று அதை சரியா செய்யத்தக்கதாய் அந்த காரியங்களை, அந்த தடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அந்த தடை வரவே இல்லை அப்படின்னா இந்த மனுஷனால தேவ சித்தம் செய்திருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அந்த தடை வந்தனாலதான் இந்த மனுஷன் மனம் திரும்புறான். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்ப அது என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் மீனுக்கு சமுத்திர விலகி ஓடி போனா தங்களுக்கு அப்படியே வாசிக்க மீன் கொடுங்கிற காரியங்கள் வாசிக்க 18-15. யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டாங்க.
பாருங்க, இப்ப தடை நின்றுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. இப்ப தடை நின்று போச்சு. யோனாவுக்கு புரிய வைக்கணும். தேவ சித்தம் என்ன, தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடிகிறத யோனாவுக்கு புரிய வைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அடுத்தது வீட்டு அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது அந்த மனுஷன் ஆயத்தப்படுத்தினார். பாருங்க, இது நடக்க போகும் தேவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நடக்க போகும் தேவன் தெரிந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இரவு போகும் 3 நாள் சும்மா இல்ல, அவரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்படியாக நாம தேவ திட்டத்துக்கு நாம சரியாக நாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போது நம்மை தேவ சித்தத்தை செய்ய வைக்கும்படியாக சில தடைகளை தேவன் பண்ணுகிறார். அந்த தடைகள் மூலமா தேவ திட்டத்தை அவர் நம்மை கொண்டு அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதனால் நம்மை கொண்டான தேவ திட்டத்தை நாம் நிதானித்தது தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், நாம என்ன செய்தால் தேவனுக்கு புரியும் அப்படி என்பதை நாம் நிதானித்தறிந்து அவருடைய சித்தம் செய்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அடுத்தபடியாக மனதிரும்புகிறத கொடுத்தான ஒரு தடை உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அநேக நாட்களாய் ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க. ரசிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய சத்தியத்துல நினைச்சிருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையில சில காலம் நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் சில காலங்கள்ல விசுவாச குறைபாடுனால என்ன பண்றாங்க, அவங்க மனம் திரும்பி அப்படியே விட்டு வந்த பாதையில அல்லது வேறு பாவ வழிகள்ல அவங்க போற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகும் போது அப்ப அவங்களுக்காக தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. லூக்கா சுவிசேஷத்துல 15:1 வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி பாருங்க, தகப்பன் நோக்கி அவன் என்ன கேட்கிறான், எனக்கு வர வேண்டிய பங்கு எனக்கு கொடுத்து கேட்கிறாரு. தகப்பன் கொடுத்துட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. தூர தேசத்துக்கு இவங்க கூட அப்பா கூட இல்ல, பணம் வந்தவங்க என்ன பண்றாங்க, தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்மள அநேக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தேவனை தேடுறோம். நம்மிடத்துல தேவன் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்தும்படியாக அவரோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் அவரோடு கூட இருக்கணும். 10 குஷ்டரோகிகளை தேவன் அப்படியாக சுஸ்தப்படுத்தினார். அந்த 10 பேர்ல 9 பேர் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் நன்றி சொன்னார். அப்படி ஒருத்தர் போல நாம முதல்ல நன்றி உள்ளதா இருக்கணும். அப்ப அந்த குமாரன் பாருங்க, தகப்பன்கிட்ட பெற்றுக்கொண்ட அந்த ஆஸ்தியை, அந்த ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துட்டு போய் புறஜனத்துக்கு போறான். அங்க பாருங்க, துன்மார்க்கமா ஜீவனம் பண்றாங்க. தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அவன் வந்து எப்படி வாழ்ந்தான், தகப்பனுக்கு கீழ்பட்டு வாழ்ந்துருக்கலாம், அவன் தகப்பனோட கண்ட்ரோல் வந்துருக்கலாம். ஆனா எப்போ தனியா போயிட்டான், தகப்பனை விட்டு அவன் பிரிஞ்சு போயிட்ட உடனே அவனுக்குள்ள போய் துன்மார்க்கம் வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்ப துன்மார்க்கம் உள்ள வந்தனால தன் ஆஸ்தியை முதல் என்ன பண்றது, அப்படியாக தேவனை விட்டு பிரிஞ்சு போனா கெட்ட சிந்தனைகளும் பாவமான காரியங்களும் மனுஷன் ஆட்கொள்ள பார்க்குது. அது என்ன பண்ணுதுன்னா அவரோட நிலைய என்ன பண்ணுது, சரவன் கீழே போய் இறங்கிட்டே போயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளது. அதாவது தேவனுடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்மை அழைத்த நோக்கம் என்னன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களாக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து இணைந்திருக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் காணப்படுகிறது. அவரை விட்டு நாம் பின்மாறி போகும்போதோ, உலக காரியங்கள் ஈடுபடும் போதோ, பாவத்திற்கு உட்படும் போதோ, சுக காரியங்கள் ஈடுபடும் போதோ என்ன நடக்குது தெரியுமா, நம்மளுடைய மேன்மை நம்மளை விட்டு கொஞ்சமா போயிட்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பிள்ளைகள் அப்படியே கர்த்தரை விட்டு போகிற, கர்த்தரை விட்டு விடுகிற எந்த காரியத்தையும் அதை முழுக்க நம்மளை விட்டு அகற்றி விட வேண்டும். அப்படியே வாசிக்கப்படுறது செலவழித்து பாருங்க, எல்லாரையும் செலவு பண்ணிட்டாங்க. பாருங்க, அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கு. இந்த பஞ்சம் எப்படி வந்து சரிங்களா, இது தேவன் தான் உண்டாக்கிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அது வரைக்கும் அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாகுது வேதத்துல பார்க்கல. அந்த தேசத்துல அவன் வந்து என்ன பண்ண, கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டான்.
பண்றான், இப்ப அவன் ஒரு மனம் திரும்பும்படியா அப்படியாக அங்க ஒரு தடையை தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த தேசத்துல ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அந்த ஆசீர்வாதம் கிடைக்காதபடிக்கு அந்த அந்த தேசம் அப்படியே செழிக்காதபடிக்கு அங்க ஒரு பஞ்சம் உண்டாகும்படிக்கு அப்படியே ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார். அந்த தடையின் நோக்கம் என்னன்னா, தன்னோட பிள்ளைய அவர் மீண்டும் மனம் திரும்பும்படியான ஒரு வழிவாசல் உண்டு பண்ணுறதா காணப்படுகிறது. நான் சொல்ற வாசிக்கிறேன். பாருங்க, அவன் என்ன பண்றான், குறைவுபடுத்துறான். அவன் இருந்த இடத்துல இருந்து, அவன் இருந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைவுபடுத்துறான். பாருங்க, அந்த தேசத்தில் குடியிருத்த ஒட்டி போட்டான். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் மேன்மையான வாழ்க்கையை விட்டுட்டு இப்ப என்ன பண்றான், அதாவது அவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அது யாரு கூட இருக்குதுன்னா, பன்றிகள் கூட அதோட சேர்ந்து அதை பன்றிகள் கூட இருந்து அதை மேய்க்கிறது, அதோட தவிர சாப்பிட்றதுக்காக பிரியப்படுறது, இந்த காரியங்கள்லாம் நடக்குது. இது என்ன நோக்கம்னா, தேவனோட ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக காணப்படுகிறது. தேவனை விட்டு அந்த வார்த்தையை விட்டு நாம் அப்படியே மீறி நடக்கும்போது அது நமக்கு என்னன்னா ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தது. மேன்மையா இருந்த நம்மளை அது மேன்மையை கெடுக்கிறதா காணப்படுகிறது. அது வந்து ஒரு ஆசீர்வாதம் இழந்த ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிறது. ஆனா அப்படி நாம் இருக்காதபடிக்கு தேவனோடு நாம் எப்போதும் ஆசீர்வாதமாய் தேவனோடு சந்திக்க வேண்டும். அப்போது அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சத்தினாலே இவனுக்கு என்ன நடக்குது, சாப்பாடு கிடைக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அப்பொழுது 14 வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாக அவ்வளவு பசி இவனுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. எவ்வாறு இவங்க வீட்டுல எங்க தகப்பன் ஒரு ஐஸ்வர்யமான பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, அப்படியே சுகமாய் வாழ்ந்த பிள்ளை, எல்லா ஆசீர்வாதத்தையும் கண்ணால கண்டு நடந்து தகப்பனோடு இருந்த பிள்ளை இப்ப என்ன பண்றான், தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனனால அவனோட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஆகுது. அந்த சூழ்நிலை பாருங்க, வயிற்றுக்கு பசி எடுக்குது. பசிக்கிறதுக்கு அவன் என்ன சாப்பிடறான், அந்த பன்றி தின்ற தவிர்த்து சாப்பிட ஆசைப்படுறான். ஒருவனும் அதை கொடுக்கலன்னு சொல்றான். வாசி பாருங்க, அது கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய சுத்தத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோம்னா அது மிக மிக ஒரு கொடிய அப்படியாக ஒரு வாழ்க்கை காணப்படும். அது போல நாமத்துக்கு மேம்படுதா. இப்ப பாருங்க, இப்ப அந்த தேசத்துல ஆண்டவர் எல்லாமே ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணுதா, அங்க ஒரு தடையை உண்டு பண்ண அந்த ஆசீர்வாதம், அதாவது அந்த தேசமானது ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அங்க ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணுதா. நாமத்துக்கு மேம்படுதாக. ஆதலால் இந்த சூழ்நிலைக்கு அவன் உள்ளாகப்பட்டான். இந்த சூழ்நிலை வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படுதாக. 17 வாசிக்கும். அவனுக்கு இப்பதான் புத்தி தெரியுது. என் தகப்பனோட வேலைக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நான் என்ன பண்றேன், இங்க பசினால வாழ்றேங்கிறத இந்த சூழ்நிலை தான், இந்த கடை தான் அவனுக்குள்ள அதை உருவாக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. மீண்டும் அந்த தகப்பனை விட்டு வந்த அந்த மகன் என்ன பண்றான், மீண்டும் தேவனை தேடும்படியாக அப்படியே அந்த தகப்பனை நோக்கி பார்க்கும்படியாக அப்படியே தகப்பன் வீட்டில் இப்படி ஆசீர்வாதம் இருந்தோம் என்ற அந்த அந்த அப்படியே தகப்பன் செய்த நன்மைகளை அவன் உணரும்படியாக இந்த தடை காணப்படுகிறது. அந்த தடையினாலே அவன் உணர்கிறான். மீண்டும் என்ன பண்றான், என்ன பண்றான், தகப்பனோடு சேர்வதற்காக தன் யோசனையை மாத்துகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் நம்ம குறித்து வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். அப்படியாக அவரோடு நாம் எப்போதும் இணைந்து அப்படியாக அவர் சித்தத்தை நாம செய்யணும். அதனால நம்ம எந்தெந்த காரியங்கள்ல மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் மனம் திரும்பி மீண்டும் தகப்பன் தன் பிள்ளை வந்து தகப்பனோடு சேர்ந்து டிராவல் பண்ற அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதனால் மனம் திரும்பும்படியாக தேவநாயகர் சில தடைகளை கொண்டு போனதா. அப்படியாக அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பும்படியாக அந்த தேசத்துல தேவன்
பஞ்சத்தை உண்டாக்கினார். அப்படியாக மனம் திரும்பி மீண்டும் தேவனோடு இணைந்து கொண்டான் என்று பின்பாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயன்படுவதாக. அதனால் சில தடைகள் நம்முடைய மனம் திரும்பாத காரணத்தின் நிமித்தமாக கூட சில தடைகள் வரும். நாம் எந்தெந்த காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், எந்தெந்த காரியங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உள்ளது என்பதை நாம் நிதானித்து அறிந்து தேவாவையோடு நாம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்தந்த காரியங்களை நாம் விடுதலை செய்யக்கூடியாக ஆண்டவரோட துணையோடு நாம் விடுதலை ஆகுமாக, மனம் திரும்புவோமாக. அந்த தடையை தேவன் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயன்படுவதாக. அந்த தடை கூட ஆசீர்வாதம் தான். மனம் திரும்பி தேவன் மீண்டும் அந்த தகப்பனோடு அந்த பிள்ளை இணைந்து கொள்ளும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயன்படுவதாக இன்னொரு ஒரு தடை காணப்படுகிறது. அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:4. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயன்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:3 வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவார். தேவனாய்க்கடுத்த சீமோனுடைய படகுல உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். சீமோனுடைய படகு எங்க நிற்குதுன்னா கடலுக்குள்ள இல்ல, கடலுக்கு மேல நிற்குது, அதாவது தரையில நிற்குது. இந்த தரையில நிற்கிற அந்த படகை தேவன் தண்ணீரை தர சொல்றாரு. எப்போ அதுக்கு முன்னாடி அந்த படகு எங்க போயிட்டு வந்துச்சுன்னா ராம் முழுவதும் அது வாசிக்கல. இல்ல அவர் போதகம் பண்ணி முடித்து சீமோனை நோக்கி ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதுக்கு சீமோன் என்ன சொல்றாரு? பாருங்க, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், நான் ட்ரை பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ராம் முழுவதும் முடிச்சிருந்தேன், நான் ராம் முழுவதும் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டேன், ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல, நான் என்னோட திறமை இருக்கு, எனக்கு யோசனை இருக்கு, என்னோட புத்தி இருக்கு, இதெல்லாம் நான் ட்ரை பண்றேன். ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு இருக்கிற திறமைன்னு நினைச்சு நம்மளோட யோசனையினாலையும் நம்மளோட படிப்புனாலையும் அப்படியே நமக்கு இருக்கிற திறமைனாலையும் அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கும் என்று யோசிச்சுட்டு இருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. தேவன் நம்ம வாழ்க்கையில தலையிடாவிட்டா நமக்கான ஆசீர்வாதம் வந்து சேராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. பாருங்க, ஆகிலும் இப்பதான் அவர் என்ன சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. அப்ப நாம தேவ சித்தம் நம்மளை குறிச்சு கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, அப்படியாக அதை கேட்டு கர்த்தருக்கு நம்பிக்கை வச்சு அந்த காரியத்தை தேவனோடு இணைந்து செய்யணும். அப்படியாக சீமோன் தனியா போய் அந்த மீனை பிடிச்சி அவர் பிரயாசப்பட்டு, இத்தனைக்கும் அவர் பெரிய மீன் பிடிக்கிற ஆளு, ஆனாலும் அந்த ராம் முழுவதும் மீனை கிடைக்காதபடிக்கு ஒரு தடை உண்டா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. இந்த தடை என்னன்னா, நான் என்னால சுயமா என்னால முடியும் அப்படின்னு நம்மளை நம்பியே ஓடிட்டு இருக்க அந்த காரியங்கள் அது தடையாக காணப்படுகிறோம். அந்த காரியத்தை விட்டுவிட்டு தேவன் எனக்காக செய்வார், என்னால என்ன முடியும், என்னால நான் அதற்கான பாத்திரமா இல்லையா அப்படிங்கிற காரியம் தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவனோடு இருந்து அந்த காரியங்களை நான் வெற்றி சிறப்பேன் என்று அந்த விசுவாசத்தோடு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து அவர் நடத்துவதற்கு அப்படியாக பிரியமாய் நடந்து அப்படி அந்த காரியத்தை செய்யும் போது அப்படியாக தேவநாயகர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் தருவார். அப்படியே வாசிங்களேன். அந்தபடியே செய்து பாருங்க, வலைகள் கிரியத்தக்கதாக ஆசீர்வாதம். இது வரைக்கும் அந்த பேருவானவர் அவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாரா பிடிக்கலையா ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இங்க எழுதப்படுறது என்னன்னா, வலைகள் கிரியத்தக்கதான் ஆசீர்வாதம். எப்போ இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான் இந்த ஆசீர்வாதம். அப்படியே என்னோட சுய சிந்தனைனாலேயோ என்னோட யோசனைனாலேயோ என்னுடைய செயல்பாடுனாலேயோ எனக்கு இருக்க டேலண்ட்னால திறமைனால நான் என்னதான் போய் வந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவார். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நாம் நம்மளுடைய சுய பலத்தை நம்பாதபடிக்கு, நான் என் அப்படிங்கிற மேன்மையை காணாதபடிக்கு தேவனையே நம்பி இருக்கும் போது அந்தந்த காரியங்களை அந்தந்த நாட்கள்ல அந்தந்த வேலைகள்ல நிச்சயமாய் ஆண்டவர் தாங்க தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக பேதுரு வசனம் வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தால் நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப கர்த்தர் நம்மளை மேய்க்கிறாரு, அப்ப நம்ம தாழ்ச்சி
மனசாட்சியாக ஒரு வாழ்வு வாழ்றோம். அப்ப அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து அவந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார், ஆசீர்வாதமா வைக்கிறார். அப்படியே அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம், தன் காலத்திலே தன் கனியை அப்படியே கொடுக்கும்படி உதவி செய்கிறார். வசனத்தை வாசிங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து நம்முடைய காலங்களிலே கர்த்தர் நம்மளை குறிச்சு என்ன சுத்தம் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன கனி கொடுத்தோம், இன்னைக்கு என்ன தேவ சுத்தம் செய்தோம், இன்னைக்கு என்ன தேவனுக்கு பிரியமான நடந்தோம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் அப்படியாக தேவனுக்காக நம்ம கனி கொடுக்கிறதா இருக்கணும். அது காலத்தில் தன் கனியை தரும், இந்த காலத்திலே கனியை தரணும். இப்போ தர வேண்டிய கனியை இன்னும் 30 வருஷம் கழிச்சு தரணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் பரிசுத்தமாக இப்போ கொடுக்க வேண்டிய கனியை இப்பயே கொடுக்கணும். 30 வருஷம் கொடுக்க வேண்டிய கனியை அப்ப கொடுக்க வேண்டிய ஆண்டு ஆசீர்வதிப்பார். அப்படியே தேவ சித்தத்தை நாம் செய்ய எந்த தடையும் வராதபடிக்கு கர்த்தர் மேல பாரத்தை வச்சு அப்படியாக தேவ சித்தத்தை அவரோடு இணைந்து அவருடைய பலத்தினால் செய்யும் போது அது நிச்சயமா வெற்றியை தெரிவித்தரும். அவர் வெற்றியை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒண்ணுமே தெரியாம பரவாயில்ல. பாருங்க, கர்த்தர் பரிசுத்தமாக மேம்பதாக எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 10th ஃபெயில், 12th ஃபெயில், 6th ஃபெயில், 8th ஃபெயில், இப்படி அநேக ஃபெயில்னு வாழ்க்கையில பாச கடையில் ஃபெயில் தான் கொஞ்சம் கூட இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தமாக பயன்படுவதாக. அப்படி அந்த மாதிரி வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல எனக்கு வெற்றியை கிடைக்கணும், அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். ஆனாலும் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி பெரிதான கிருபையினால இன்னைக்கு எல்லாரும் ரெடி ஓடுறாங்க, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான என்ன செய்யறது, அதுக்கான உள்ளான மனுஷனையும் சரி வெளியான புறமான மனுஷனையும் சரி அவங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க, ரெடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன போல ஆட்கள் தான் பாருங்க, நம்மளுக்கு உள்ளும் ஃபிட் கிடையாது, வெளியும் ஃபிட் கிடையாது. ஆனா அவனை போலவே நம்மளும் ஓடிட்டு இருக்கோம், அவனை தாண்டி ஓடிட்டு இருக்கோம். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் அவர்கள் நமக்கு கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம நம்ம பலனால ஓடல, கர்த்தர் நமக்கு பலனால ஓடும், அவர் கிருபையினால ஓடும், அவர் தயவுனால ஓடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் நமக்கு எத்தனை தேவை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம அவரை நோக்கி காத்திருப்போம். ஆண்டவரே உமக்கு என்ன சித்தம், நீங்க என்ன சொல்லி என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, நீங்க என் கூட வாங்க, இந்த காரியத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க என்னால் என்ன முடியும், நான் ஏமாத்துறோம். இப்படி தேவனுடைய பேசுறப்பெல்லாம் நம்ம தாழ்த்தி தேவனை உயர்த்தி பேசி ஆண்டவரை காக்கா பிடிக்க வச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பிடிச்சிட்டு தேவ சித்தம் செய்தோம்னா நிச்சயமா சொல்றேன் அது வெற்றி தான். அதனால நம்ம சுயத்தினாலேயோ நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்ம எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளோடு செய்கிற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் தான் ஒரு மெய்யான பரிசுத்தமான உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர்கள் இருக்கும் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் தான் அது. ஆகையால் பாருங்க, 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இறங்குற தேவனாலேயே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. நாம என்ன வேணாலும் விருப்பப்படலாம், எவ்வளவு வேணாலும் ஓடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆனா நம்ம விருப்பத்தின்படியோ நாம ஓடுறதுனாலயோ நமக்கு ஒரு பலன் ஒன்று சேர போவதில்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு நம்மளோட அவர் சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன, அதை அறிந்து அவரோடு சேர்ந்து நாம் ஓடுவோமானால் நிச்சயமா நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வோம். நாம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை தேவனோடு இணைஞ்சு தேவ பலத்தினால அதை அச்சீவ் பண்ண முடியாது. தேவனாக திரும்ப செய்வார். அப்ப இப்போ ஒரு தடை இங்க வந்திருக்கு, என்னன்னா நாம சுயத்தினால செஞ்சா அது ஒரு தடை உண்டாகும். அந்த தடைக்கு என்ன காரணம்னா தேவனோடு இணைந்து செய்யும்போது தான் அந்த தடைக்கான காரணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சுயத்தினாலேயோ மனமேட்டிமையோ வந்துச்சுன்னா சில தடைகள் வரதான் செய்யும். அந்த மனசுக்குள்ள ஒரு மேன்மையான சிந்தனை, நான் பெரியாது, நான் அப்படிப்பட்ட என்னோட சிந்தனை வந்துச்சுனாவே அது தேவனுக்கு முழுக்க அருவருப்பானது. அந்த ஆட்களோட அப்படியாக தேவன் அந்த ஆட்களுக்கு இருக்கிறதா இருக்கிறார், தமிழ்களுக்கு அவர் திருவள்ளுவராக இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துவோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளால ஒன்றுமே முடியாது. எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வானம் அவர் கொடுத்தது, இந்த பூமி அவர் கொடுத்தது, தண்ணி குடிக்கிறோம் அதுவும் அவர் கொடுத்தது, சுவாசிக்கிறோம் அதுவும் அவர் கொடுத்தது. இப்படி எல்லாமே அவர் கொடுத்தது. உணவு சாப்பிடுறோம் அவர் கொடுத்தது, ட்ரெஸ் போடுறோம் அவர் கொடுத்தது. இப்ப எல்லாமே அவர் கொடுத்தது. வீடு கட்டுறோம், வீடு கட்டுற செங்கல் மணல் சுமடலாம் பூமியிலிருந்து வந்தது. பூமி யாருடையது, அது கர்த்தருடையது. இது எல்லாமே பாருங்க
அதை ஆண்டவர் கொடுத்தது. இதை நான் செய்தேன், நான் அதை முடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதால் தேவனையே மகிமைப்படுத்தும். அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் சதா காலங்கள் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. இந்த 4 காரியங்களே தேவன் தடை பண்ண காரியங்களை பார்த்தோம். அப்படியாக சத்துருவும் சில தடைகளை விடுகிறான். பாருங்க, சில தடைகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்படுவதாக. ஆதாம் ஏவாள தேவனோடு இணைந்திருந்தாங்க. தேவனோடு அவர் ஒன்றா இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அப்படியாக தேவனோடு பேசிக்கொண்டு, தேவனோடு உறவாடி கொண்டு, தேவ சித்தம் செய்து, தேவனுக்கு அப்படியாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து நடந்த அந்த காலங்களிலே தேவன் அவங்களோடு இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதாக. இப்ப சத்துரு என்ன பண்றாங்கன்னா, தேவனை அவருடைய தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரிக்கும்படியாக அந்த சத்துரு என்ன பண்றான், அப்படியாக ஏவாள்கிட்ட பேசுறான். அது வாசிங்களேன். சரி, அது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தது. இன்னும் அது தந்திரம் உள்ளதான் ஆக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதாக. தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குறார். மலைகளை உண்டாக்குறார், அப்படியாக கடல்களை, காற்றை எல்லாத்தையும் உண்டாக்குறார். சமுத்திரங்கள் மாத்திரம் இல்லை, அப்படியாக ஊரும் பிராணிகளை உண்டாக்குறாரு. இது ஊரும் பிராணிகளுக்குள்ளதான் இது வரும், காட்டு மருந்துக்குள்ளதான் இது வருது. இப்போ எல்லாத்தையும் தேவன் தான் உண்டாக்கி அது நல்லது என்று கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுவதாக. அப்ப இதை உண்டாக்குன தேவன் அது நல்லது என்று தான் கண்டிருப்பாரு. ஆனாலும் பாருங்க, இதுக்குள்ள பாருங்க தந்திரம் எப்படி உள்ள வந்துச்சு. தந்திர காரணால உள்ள வந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்படுவதாக. தேவநாயகத்தில் உண்டாகின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் தான் இருந்தது. பாருங்க, தந்திரம் தான் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விஷயங்கள் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. பாருங்க, இப்ப அந்த ஸ்திரீ சொல்ற பதில் தேவன் அவர் என்னன்னா தேவ சித்தத்தை ஆதாம்டி ஏவாட்டி சொன்னாரோ அதை தான் இந்த ஸ்திரீ சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாம தோட்டத்துல கடிச்சு விஷயத்துக்கு புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்துல ஒரு நடுவில் ஒரு விஷயம் தானே இருக்கு. அதை பாருங்க, தேவன் அதை சொல்றது புசிக்கவே வேண்டாம் சொல்றாரு. புசிக்கவோ தொடவும் வேண்டாம் என்று சொல்றாரு. அப்போது இந்த முதல் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்றுக் கொடுத்த விஷயங்களை அப்படியாக அந்த ஸ்திரீயானவள் அந்த சர்ப்பத்திட்ட சொல்றாங்க. ஆனாலும் இப்ப அடுத்தது பாருங்க, இது பாருங்க. இந்த யோசனை யார் மூலமா வந்துச்சுன்னா சத்ரு மூலமா உள்ள வருது. அந்த அம்மாக்கு சத்ரு மூலமா இந்த யோசனை உள்ள திணிக்கப்படுது. அப்போது ஸ்ரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லது. அப்ப இதுவரைக்கும் அந்த விருட்சகத்தை பார்வை இப்ப பாருங்க, அது உண்மைதான். அது புசிப்புக்கு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மைதான். அப்படியே அடுத்த வாசிங்க. இப்ப இச்சிக்கப்படாத விருட்சகமா இருக்கிறது என்பதை இந்த ஸ்திரீக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அது அந்த சாத்தா என்ன பண்ணுது, அந்த சிந்தனைய, அவரோட சிந்தனைய, பாவம் செய்ய வைக்கிற சிந்தனைய அந்த ஸ்திரீக்கு உள்ள திணிக்குது. ஸ்திரீ கேட்டா, சாத்தாவோட பேச்சு கேட்கிறப்ப அது என்ன பண்ணுது, அது தந்திரமான யோசனைய அதோட அப்படியாக அவருடைய சிந்தனைக்குள்ள அப்படியாக அவளுக்குள்ள அவள் அந்த பொல்லாத சிந்தனைய திரிச்சு விடுது. அந்த திரிச்சு விடுறதுனால என்ன நடக்குதுன்னா, சரி தன் புருஷனுக்கு கொடுத்தா. இப்ப பாருங்க, அந்த கனியை சாப்பிடுற வரைக்கும் அவங்க பாவம் செய்யல, சாப்பிட முன்னாடி வரைக்கும் பாவம் செய்யல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்றோம். அந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாவம் செய்யற தூண்டிவிட்ட நோக்கம் எப்படின்னா, அந்த ஸ்திரீயோட சிந்தனையில இந்த சாத்தான் பேசி அந்த ஸ்திரீ இதோட வலையில மாட்டிக்கொள்ளும்படியாக, அதன் மூலமா அந்த பாவத்தை செய்யும்படியாக சத்துரு அந்த ஸ்திரீ என்ன பண்றான், இப்படி பாவம் செய்ய வைக்கிறான். அந்த ஸ்திரீ பாவம் செஞ்சு மாத்திரம் அதை எடுத்து என்ன பண்றாங்க, கணவன்ட்டி கொடுத்துட்றாங்க. கணவன் சாப்பிடுறாங்க. இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, இதோட நோக்கம் என்னன்னா, தேவனை விட்டு மனுஷனை பிரிக்கும்படியா ஒரு தடையை உண்டு பண்ணுங்கிற நோக்கத்தோட இந்த சாத்தான் அந்த ஸ்திரீயவும் அப்படியாக
ஆதாமையும் அப்படியாக தேவனை விட்டு பிரிக்கின்ற நோக்கத்தோட அந்த ஒரு தடையை உண்டு பண்ற பொல்லாத சிந்தனையோட அது உருவாக்கப்படுறதா காணப்படுகிறது. அது அந்த காரியத்தை உண்டாக்கினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுத்த அப்படி போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய இருதயங்களிலே அநேக சிந்தனைகள் வெளிப்படும். ஆனாலும் நமக்கு பாவத்துக்கு ஒருத்தர் உள்பட போறான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும். நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தை தெரியும். ஆனாலும் நம்ம அந்த பாவத்தை பார்க்கிற பார்வையிலையும் அந்த பாவத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவையும் அந்த பாவத்தினால் நமக்கு கிடைக்காத அந்த சந்தோஷத்தையும் என்ன நினைக்கணும்னா அது நமக்கு அது மேலால் காணப்படுகிறது என்று நம்ம யோசித்து நம்ம அதுக்குள்ள போய் கடந்து போறோம். அது என்னன்னா அப்பப்போ அது கடந்து போகும் முன்பதான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு கேட்குது. நம்ம தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம இது நோக்கிறதுனால அதோட நோக்கம் என்ன பண்ணுதுன்னா அதை நம்ம பிடிச்சி இழுக்குது. அதோட சித்தம் என்னவோ அதை செய்ய வைக்குது. அப்ப தேவனுக்கும் நம்மளுக்கு ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுது. அங்க ஒரு தடையை உண்டாக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக தேவனுடைய சித்தம் எது, அப்படியாக பொல்லாதவனுடைய சித்தம் என்ன அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அந்த சிந்தனை வரும்போது அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சிந்தனை வரும்போது அதுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு அதுக்கு நாம் அப்படியாக நம்முடைய அதை நாம் பாராதபடிக்கு அப்படியாக நம்முடைய ஆத்மாவிலே அந்த காரியங்களை நாம் பாராதபடிக்கு அப்படியாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனை உள்ளக்குள்ள வரும். தேவனை விட்டும் மனுஷனை தேவனை விட்டு பிரித்தது போல இக்காலங்களிலும் சாதாரணவன் மனுஷனை அப்படியாக தேவனோடு சேர விடாதபடிக்கு ஒரு பாவமாகி ஒரு தடையை அவன் உண்டு பண்ணிட்டே இருக்கிறான். அந்த தடையை உண்டு பண்ண தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்து தேவனோடு அந்த இணைந்திருக்க வேண்டிய மனிதனை அவன் பிரித்து கொண்டே போற காரியமாக காணப்படுகிறது. அவன் மீண்டும் சேராதபடிக்கு ஒரு தடை உண்டாகிற காரியமாக அந்த பாவம் காணப்படுகிறது. அந்த பாவத்திலிருந்து மீண்டும் தேவனோடு இணைக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். மனுஷன் செய்த பாவத்துக்கான தண்டனையை அவர் கல்வாரி செய்வதில் அநேக பாடுகள் பட்டு அந்த ஆதாம் இழந்து போன அந்த ரட்சிப்பை ஆதாம் ஏவாளும் சாத்தானால் ரட்சிக்கப்பட்டு இழந்து போன அந்த ரட்சிப்பை மீண்டும் சாத்தானை ஜெயித்து அந்த ரட்சிப்பை மனிதர்களுக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் அப்படியாக வெளிப்படுத்துகிற கர்த்தர் அதிகமாக சொல்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் தேவனோடு இருந்திருப்போம். அப்படியாக பொல்லாத அசுத்தமான காரியங்களுக்கு சிந்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அப்படியாக அது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. அது தடையை கொண்டு பண்ணதாக காணப்படுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக எழுதுகிறவர் கர்த்தருடைய நாமத்தில் மேம்படுவதாக இன்னொரு தடையோடு பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக மார்க் 7 வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமபாரமும் வழக்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிவேடும் புறப்பட்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்ப இந்த மாதிரி பாவமான காரியங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருதுன்னா இது இருதயத்துக்குள்ள போகும்படியே யார் வச்சது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அந்த நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து இந்த பொல்லாத சிந்தனை வெளிப்படுது அப்படின்னா ஆல்ரெடி அதெல்லாம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்ப அது உள்ள போனது எப்படி போனது என்றால் நமக்கு அந்த பொல்லாதவருடைய சிந்தனைக்கு நாம் கேட்டு உட்படும் போது அது எல்லாம் அது இருதயமாகி நல்ல பொக்கிஷத்துக்குள்ள போயிருது. அது போய் என்ன பண்ணுது? மனுஷனை தீட்டுப்படுத்துது. தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். மனுஷன் தீட்டுப்பட்டால் பரிசுத்தரோடு இந்த தீட்டான மனுஷன் சேர விடாதபடிக்கு ஒரு தடை காணப்படுகிறது. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான அப்படியாக ஒரு வழியாக இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் வாசம் பண்ணும்படியாக இருதயத்தை அப்படியாக நல்ல பொக்கிஷமாக தேவனுடைய வார்த்தையான பொக்கிஷமாக அவருடைய ஆசீர்வாதம் பொக்கிஷமாக அவரை தியானிக்கிற பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளும் போது அந்த தடை நமக்குள்ளே காணப்படாததாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அப்படியாக அது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக தடைகள் இருக்கு. அப்படியாக ஒருவேளை இப்படி தடைகள் வந்தா அவருடைய மனுஷனால் அதாவது தேவன் சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. சத்துரும் சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். அது நமக்கு பிரச்சனையாக காணப்படுகிறது. தேவனை விட்டு பிரிக்கிறதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் உண்டு பண்ணாலும் நாம அந்த தடைகள் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. மீண்டும் யோனா புத்தகத்திலே வாசிப்போம். மீனிங் வயிற்றிலிருந்து யோனா கூப்பிட்டார். இப்ப இந்த தடைகள்லாம் அதாவது தேவனோடு இணைந்திருக்கிற தடையும்
தடை வரும்போது நாம் நம்மை தேவன் அப்படியே திருப்பி கொடுக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார். ஆனால் சத்துருவினால் வந்த தடைகள் வந்து அப்படியாக நம்மை அப்படியே தேவனை விட்டு சேராதபடிக்கு இழுத்து கொண்டே போகிறது. அப்ப சில ஜெபங்கள்னால மீண்டும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை தேடும் போது அந்த தடைகள் வந்து விடுதலையாகி தேவனோடு இணைந்து கொள்ளும்படியாக தேவனாய் உதவி செய்கிறார். அதுக்கு அங்க ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு நெருக்கமா இருக்கு, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கேன், எனக்கு ஒரு நெருக்கமா இருக்கு. கேட்டு தள்ளிவிட்டு என்னோட சூழ்ந்து கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. இப்ப யோனா என்ன பண்றாரு, நான் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டு மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி தான் என்ன பண்றாரு, நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன், இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாயிட்டு ஆயினும் தேவனை நான் கூப்பிடுறேன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. மீன் என்ன பண்ணுது, யோனாவை கரையில கட்டுது. எந்த கரையில கட்டுது தெரியுங்களா? வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோனாவை அந்த மீன் போய் கட்டுன கரை நினிவே பட்டணத்தோட கரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. இந்த நினிவே பட்டணத்தோட கரையில யோனாவை கட்டுறதுனால அங்க இருக்க ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. ராஜாவுக்கு அறிவிச்சோடனே ராஜா என்ன பண்றாரு, இந்த யோனாவை பார்க்க வருவாரு. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ, இப்ப யோனா மீனின் வயிற்றிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னா அவங்க சாதாரண மனுஷனா ஒருத்தர் வந்தா அவங்க பேச்சை கேட்டாங்களா கேட்பாலும் தெரியாது. ஒருத்தர் மீனோட வயிற்றிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த யோனாவை அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அவர் ஏதோ ஒரு மகான போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக அந்த ராஜாவுக்கு அந்த நியூஸ் போகுது. அப்ப அந்த ராஜா கிட்ட இப்ப ராஜாவையும் மக்கள்கிட்டையும் இப்ப இந்த யோனா சொல்றாரு. யோனா என்ன சொல்றான்னு பாருங்க, வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகள் அதற்கு விரோதமாய் திசையேறினார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். இப்ப கட்டினதுக்கு அப்புறம் அந்த பட்டணத்துல கட்டிட்டு அந்த மீன் கட்டிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அந்த வார்த்தைக்கு என்ன பண்றாரு, யோனா உடனே கீழ்படுகிறாரு. நினிவே 3 நாள் பிரயாணமா விசாலமான மகாபலி நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இப்ப தேவன் என்ன சொல்றாரோ அவர் சித்தத்தை அதை செஞ்சு முடிச்சாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. சாதாரண ஒரு மனுஷனா போயிருந்தா அந்த ராஜாக்களோ அந்த ஊர் மக்களும் ஒரு சாதாரண மனுஷனை கண்டா அவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, எப்படி வந்து அந்த மனிதர்களுக்கு கேடான காரியங்களை செய்வாங்கன்னு அறிந்த யோனா இப்ப அவங்க சாதாரண மனுஷனா போல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மகான போல மீனோட வாயிலிருந்து வந்து அது விழுந்ததாகவும் அது வந்து அவங்க ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதாகவும் அந்த ஜனங்கள் அதனால அவங்க பயந்துகிட்டு அந்த ராஜா கிட்ட போய் சொன்னதாகவும் அந்த ராஜா யோனாவோட வார்த்தையை அதனால கேட்டு மனம் திரும்பினதாகவும் ஒரு காரியம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இப்ப மீனுக்கு தேவன் கட்டளையிட்ட தேவன் அந்த மீனை கொண்டு அப்படியாக அந்த ராஜாவுக்கு இவர் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த பட்டணத்தில் அதை கட்டினது என்றும் அதனாலதான் இந்த ராஜா கிட்ட இவர் தைரியமா போய் சொன்ன உடனே இந்த ராஜா அந்த நினிவே பட்டணத்தார் இந்த யோனாவுக்கு ஒன்றும் பண்ணல, அவங்க மனம் திரும்பும்படியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் அங்க உண்டானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அப்படி போல இப்ப நம்ம அதை விட்டு இப்ப ஜெபம் பாடுறதை பார்க்கிறோம். அப்ப மறுபடியும் மீண்டும் தேவனோட இணையும்படியாக நாம் அப்படியாக நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியாக தடைகள் எவ்வளவா இருந்தாலும் அந்த தடைகளை முடக்கி போடுகிறவர் நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்படி போல அந்த தடைகளை மாற்றும்படியாக மீண்டும் தேவசுத்தம் செய்யும்படியாக அந்த யோனா ஜெபம் பண்ணது போல நாமும் சில வேளைகளை அப்படியாக தடைகளை நீக்கி போடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கும் போது தடைகளை தேவன் நீக்கிறார், போராட்டங்களை தேவன் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அப்படியாக தடைகளை நீக்கி போடுகிற உங்க முன்னே நடந்து சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி தடைகளை நீக்கி போடுகிறார், எந்தெந்த தடைகளை நீக்கி போடுகிறார். இப்படி பாவத்தில் இருந்த மனிதனுடைய அப்படியாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த அப்படியாக பாவ சுவராகிய
அந்த கரையை இயேசுவானவர் அந்த கரையை தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அதை நீக்கி போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அவர் வியாதியில் உள்ளவர்களையும் தேவனாயிருந்த அப்படியாக தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய பலத்தினாலே அந்த தடைகளை நீக்கி போடுகிறார். ஒரு ஸ்திரீ அப்படியாக 32 வருஷமா 18 வருஷம் அப்படியாக ஒரு ஸ்திரீ கூனியாக இருக்கிறாங்க. லூக்கான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டவர் 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டவர் அங்கே இருந்தார். எவ்வளவு நிமிரக்கூட கூடியாய் பாருங்க, அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு நிமிரக்கூட கூடியா இருந்தாங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து வரவழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அது வரைக்கும் அவர் நிமிரக்கூடாதபடிக்கு நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு ஒரு தடை காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் தாமே அந்த தடையை அவளுக்கு நீக்கும்படியாக என்ன பண்ணாரு, அவங்களை அழைத்து அந்த தடையை உடைச்சு போட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆதலால் தடையை உடைக்கிற தேவனிடத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஜெபம் பண்ணும் போது தடையை உடைக்கிற ஆண்டவர் தாமே நம்முடைய தடைகளை உடைத்து போடுவார். அது வியாதியா இருந்தாலும் எதிரிகளால் வர தடையா இருந்தாலும் சாதாரண தடையா இருந்தாலும் எல்லா தடைகளையும் நம்முடைய ஆண்டவர் உடைத்து போடுவார். அது மாத்திரம் வாசனை அவங்க யாரா ஆபிரகாமின் குமாரத்தை என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அவங்க ஆபிரகாமின் குமாரத்தை என்று அப்படியாக பிற்பாடு சொல்கிறார். அவங்க தேவனுடைய அப்படியாக தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சன்னதியில் வந்த அந்த மகளுக்கு தேவனாயகத்தை அங்கே விடுதலை கொடுத்து மீண்டும் தேவனை அப்படியாக நிமிர்ந்து தொழுது கொள்ளும்படியாக அந்த குறைபாடுகளை தடைகளை நீக்கி கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அவர் தடைகளை உடைத்து போடுகிற தேவன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எதிராக எத்தனை தடைகள் ஆனாலும் அவர் தடைகளை உடைத்திருந்து நமக்கு வெற்றி சேர்க்கப்படுகிறார். அப்படியாக நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி அப்படியாக நியாயப்பிரமாணத்தினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். அப்படியாக நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு வழி இல்லாமல் தடையாக இருந்த ஒரு விஷயத்தை தேவனாயகத்தை அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் நீதிமானாகும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாகவும் கிருபாசனத்தை நெருங்கி சேர்ந்து பிதாவை அப்பா பிதாவை என்று தொழுது கொள்கிறதாய் அப்படியாக தேவனாயகத்தை தடையெல்லாம் நீக்கி போட்டு அப்படியாக தேவன் நம்மை அப்படியாக நமக்கு முன்பாக காரியம் காணப்படுற எல்லா தடையும் நீக்கி போட்டு நம்மளை ஆசீர்வதித்து எடுத்து வைத்தார். அந்த கத்தரை அதிகமாக சொல்வது நன்றி சொன்னார். அதெல்லாம் கருத்தை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில என்ன தடை வந்தாலும் தேவனாயகத்தை அதை நீக்கி போடுவார். அவருடைய சமூகத்தை நாம் தேடும் போது அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும் போது அப்படியாக நமக்குள்ளாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது அப்படியாக சில தடைகள் வரும்போது அந்த தடைகளுக்கு என்ன காரணம் என்று நாம் நிதானித்தறிந்து அது தேவனால் உண்டான தடை என்றால் அதுக்கு நாம் கீழ்ப்படுத்தி நடந்து சத்துருவினால் ஒரு தடையா இருந்தால் அதற்கு நாம் எதிர்த்து நின்று அவனை ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் நாம ஜெயித்து அப்படியாக அவர் ஜெயித்து அவர் சித்தத்தை செய்வமாக தடையை என்ன தடை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தேவனாயகத்தை நம்ம தடைகள்லாம் நீக்கி போட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாட்டிலே விசேஷமா எதிராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. மத்தேயு 25:8 கூட வாசிங்க. இந்த பாருங்க, இங்கே ஒரு தடை காணப்படுகிறது. அந்த தடையை பார்ப்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் நோக்கி எண்ணெயில கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப புத்தி உள்ளவர்கள்ட்ட இருக்கிற என்ன விஷயம் புத்தி இல்லாதவர்கிட்ட இல்லைன்னா அது புத்தி உள்ளவர்கள்ட்ட இருக்கிற விஷயம். புத்தி இல்லாதவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா கையில அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே அந்த வாசனை அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போகாமல் இராதபடி நீங்கள் வித்து நிலத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் போய் வாங்க போகிற போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இருந்தவங்க கையில என்ன இருந்துச்சு? என்ன மட்டும் இல்ல, ரட்சிப்பு, அந்த தீவெட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. அந்த தீவெட்டி குறித்தான ஒரு வார்த்தை கூட பார்க்கலாம். 62:1 ஏசாயா சுவிசேஷம் 62:1. ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும்
ரட்சிப்பு என்கிறதுனா எரிகிற தீவெட்டியை போலவும் என்று பார்க்கலாம். அப்ப எரிகிற தீவெட்டியை நாம எப்பயும் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியா, நமக்கு தேவன் அந்த எரிகிற தீவெட்டியை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியா. இன்னொரு வாசிக்க அந்த இன்னொரு வசனம் என்ன வசனம்னா அந்த 10 ஸ்திரீகள்கிட்ட எண்ணெய் குறித்து வாசனை. ரட்சிப்பு தீவெட்டியை போல இருக்கணும். அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள கையில எண்ணெய் இருக்கணும். ஒருவேளை தீவெட்டி அநேகமா இருந்துச்சுன்னா எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய வைக்கணும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாய் இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியோடு நாம் பிரியமா நடக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த ரட்சிப்புக்குள்ளே அப்படியே அனல் போல எப்போதும் பிரகாசிக்க நமக்காக கொடுக்கப்பட்ட வரமா இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போதும் இயேசு கிறிஸ்து எப்ப வேண்டுமானால் வருவார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நாம் விரைந்து காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை அப்படியாக அணைந்திடாதபடிக்கு அப்படியே அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. ஆதி அப்படியே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அந்த ஆசருக்கு கூட இருக்க முன்பாக அந்த எரிப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதற்கான சில ஆட்கள் வைத்து கடையில வைத்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்குள்ளாய் தேவ ஆவியானவர் அனலாய் எரியும்படியாக நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தினாலே நாம் எப்பயும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அப்படியே ரட்சிப்பை பாதுகாத்துள்ளதாக அப்படியே ரட்சிப்பை பூரண அடைய நம்முடைய மனவாளாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் மனவாட்டிய ஆயத்தமாக காணப்பட பரிசுத்தாவிக்குள்ளாய் வளர்ந்துள்ள வாழ்க்கையை வாழ்வமாக, பரிசுத்தாவிக்குள்ளாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வமாக. அப்படியாக அந்த ஸ்திரீகளுக்கு தேவனோடு அப்படியே மணவாளன் வந்துவிட்டார் என்று சொன்ன போது அவருக்கு 5 பேருக்கு மணவாளன் வந்துவிட்ட உடனே மணவாளனுடைய வீட்டுக்கு பிரவேசிக்க தடை இல்லை. ஆனா மிச்சம் 5 பேருக்கு மணவாளன் வந்துவிட்ட பின்னே அவருக்கு தடை ஏற்படுத்துக்கான காரணம் அப்படியாக அந்த கொடுத்த ரட்சிப்பையும் அந்த எண்ணெயை அவங்க சரியா பாதுகாத்துக்கிறதுனால அவங்களுக்கு அது தடை காணப்படுது. அப்படி கூட அந்த தடையை அப்படியாக அந்த தடை காணப்படுறதால நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் கொடுத்த ரட்சிப்பையும் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொடுக்க நமக்காக அக்னியா இருக்கிற பரிசுத்த ஆவியை கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் நம்ம தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் எப்போதும் பாதுகாத்து தேவ சுத்தம் செய்து தேவனுடைய வழியை காய்ந்தப்படுமாக அப்படியாக நாங்கள் விசேஷமா இந்த வார்த்தைகளை குறித்துலாம் பேசும்படியாக தேவனாயிரத்து கிருபெடுத்தபடியாக அதிகமாக சொல்றது. பேசின வார்த்தைகள் அதிகமாக குறைவாக பேசுகிறார். மணிப்பார் வெளிகொடு அப்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்து அந்த வார்த்தைகள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் தேவ சமூகத்தை சாட்சி கூறி வார்த்தை கொடுத்துருக்கிறது. ஹalleluya.